ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இசேவையில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்போம், அது ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி ரீசப்மிட் பண்ணுறது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒரு டவுட்ஸ் இதனால மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு TNEGA அப்படின்னு டைப் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அஃபிஷியல் சைட்குள்ளே வந்து போயிடுது. ஸோ இதில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன் இருக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அதோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அதோட கேப்சாவை கொடுத்து லாகின் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வேலை ஏதாவது ஒன்று மறந்துடுச்சு அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட், ஃபர்காட் யூசர் நேம் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ யூசர் சைனப்பில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இது வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா கொடுத்துட்டு லாகின் கொடுத்தோன்னா நமக்கு செப்பரேட் வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த சர்டிஃபிகேட் வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜென்ரலாக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு தனி டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சேவ்டு அப்ளிகேஷன், அதே மாதிரி ரிட்டர்ன் அப்ளிகேஷன் அப்படின்லாம் வந்து மேலே கொடுத்துருக்குதுல, அது சேவ்டு அப்ளிகேஷன், ரிட்டர்ன் அப்ளிகேஷன், செக் ஸ்டேட்டஸ், ரீப்ரிண்ட்னு இருக்கும். ஸோ அதில் ரிட்டர்ன் அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ரிட்டர்ன் அப்ளிகேஷனில் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கப்புறமா ஏன் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசன் வந்து கொடுத்துருப்பாங்க கமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த டேப்பில். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேன் நாட் ஆடட், டிசீஸ்டு பர்சனோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ரீசன் கொடுத்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக வந்து அது வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு, ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா, இல்லை ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணுமா அப்படின்றத வந்து கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அந்த ரிமார்க்ஸை வந்து அந்த டேப்பில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரிமார்க்ஸ் அந்த டேப் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ரிப்ளை ஒரு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி, ஓகேவா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது வந்து டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களா, ஸோ டிசீஸ்டு பர்சன் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். என்ன டாக்குமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனாவது டாக்குமெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணிங்களோ, இப்போ வந்து ஒரு சர்டிஃபிகேட் நான் வந்து ஒரு நெட் சென்டர் அப்ளை பண்ணுறேன், அதாவது இசேவை சென்டர் வச்சுருக்காங்க அப்படின்றவங்ககிட்ட அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் தான் ரிட்டன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து நீங்களாக வந்து ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிட்டர்னில் காமிக்காது. நீங்கள் எதில் அப்ளை பண்ணிங்களோ, எங்கே அப்ளை பண்ணிங்களோ அங்கே தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க உங்கள் சைட்டில் இருந்துன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து சிஎஸ்சி அதாவது இசேவை ஏதாவது அதில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் அவங்ககிட்ட தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அவங்கக்கிட்ட சப்ஸ்கிரைபர் கிட்ட டவுட்டு தான். ஸோ இதுவும் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வேறு என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் என்ன பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதில் செலக்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த செலக்ட்டை வந்து கொடுத்துக்கிறோம். அதில் என்ன டாக்குமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு கொடுத்துட்டு எத்தனாவது டாக்குமெண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் நம்பரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் அப்படின்ற கொடுத்தோன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து என்ன ஃபோல்டர்லேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டரில் வந்து கரெக்ட் சைஸில் இருக்கா, அதாவது சப்போர்ட்டட் டாக்குமெண்ட் டைப் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அது வந்து நீங்கள் PDF, JPG அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து PDFல தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ கேபிக்குள்ளே கரெக்டாக இருக்கணுமோ அது வந்து கொடுத்துக்கோங்க. 200 KB மேக்ஸிமம் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபைலை வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்களோ ஸோ கரெக்ட் சைஸ் வந்து அப்லோட் கொடுத்ததுக்கப்புறமா ஷோ ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், அப்லோட் கொடுத்ததுக்கப்புறமா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கீழே வந்து ஷோ ஆகும் க்ரீனில். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து கடைசியாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா அதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு டாக்குமெண்ட்டாக ஆட் ஆகிருக்கும். ஸோ அது ஆட் ஆகிருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபைலையே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்க டாக்குமெண்ட்டாக நீங்கள் என்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து இருந்திருக்கும். ஸோ அதையும் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா டெலீட் அப்படின்றது இருக்கும். ஒருவேளை டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியல, அது வந்து அந்த டாக்குமெண்ட் ஃபைல் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி வருதுல்ல, அதே மாதிரி டெலீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சைடில் இருக்க டெலீட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு என்ன டெலீட் ஆகிட்டு டெலிட்டட், அதாவது அந்த டாக்குமெண்ட் வந்து ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஷோ ஆகும். ஸோ இதில்
நம்ம கமெண்ட் ஆட் ஆகிருக்கோம்ல, ஸோ அதுவும் என்ன ஆகும், ஷோ ஆகும். ஸோ இப்போ என்ன ஆச்சு, லாஸ்ட்டாக யார்கிட்டேருந்து நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கோ ஸோ அவங்களுக்கே இது வந்து போயிடும். போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வந்து ஒரு 1 வீக் மேக்ஸிமம் வந்து ஒரு 1 வீக் பாருங்கள், மினிமம் ஒரு 3 டேஸ்லேயே வந்து வந்துடும். ஸோ அதுக்குள்ளே என்ன ஆகிடும், உங்கள் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணுறதை பொறுத்தும், அதே மாதிரி பிஸ்னஸ் டேஸ் இருக்குல்ல, ஸோ அதை பொறுத்தும். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.